friends, so morning breakfast க்கு என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா Schezwan vegetable cheese dosa. So இதுல பாத்தீங்கன்னா நிறைய vegetables வச்சிருக்கேன். இது காலையில நம்ம யூசுவலா தோசை இட்லின் பண்ணுவோம். குழந்தைகளுக்கு வந்து இந்த மாதிரி நீங்க வந்து காலையில டிஃபரண்டா சீஸ் எல்லாம் போட்டு தோசை செஞ்சு கொடுத்தோம்னா காயும் சேர்ந்த மாதிரி இருக்கும். சீஸும் உடம்புக்கு குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு அப்புறம் வந்து ஒரு ஃபில்லிங்கான ஒரு டேஸ்டியான டிஷ் கொடுத்த மாதிரி இருக்கும். So இதுல broccoli வச்சிருக்கேன், purple cabbage, capsicum, carrot பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா இத வந்து நம்ம மசாலா தோசை மாதிரி தோசைக்கு உள்ளாடி ஸ்டஃப் பண்ண போறோம். அதனால பொடிசா கட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் ஆயில்ல இந்த வெஜிடபிள்ஸை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை வந்து குக் பண்ணி எடுக்க போறோம். ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு இல்லை, ஆனால் அதே மாதிரி ரொம்ப ராவாக இருந்தாலும் நல்லா இருக்காது. அதனால கொஞ்சம் குக் ஆகணும். அது ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். ஸோ எண்ணெயில் வதங்கட்டுவது. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் ஒரு 2 மினிட்ஸ் சாட்டே ஆகிருக்கும். இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நிறைய உப்பு ஆட் பண்ணாதீங்க, கொஞ்சமாக. இந்த வெஜிடபிள்ஸ்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பும் பெப்பரும். இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் சால்ட்டு பெப்பர் போதும். ஏன்னா நம்ம வந்து அந்த தோசைக்கு மேலே வந்து சட்னி தடவை தான் போகிறோம். அதனால் இது வந்து கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும். பிறகு ரொம்ப காரமாயிடும், குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க, நம்மளாலேயே ஆக்சுவலி சாப்பிட முடியாது. அதனால் வெஜிடபிள்ஸை வந்து மைல்டாக வச்சுக்கோங்க. ஸோ இன்னும் ஒரு 2-3 மினிட்ஸ் குக் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ 3 மினிட்ஸ் போல் குக் ஆகியாச்சு. காயுமே நல்லா ஹாஃப் வெந்துடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிடலாம். ஸோ நம்ம காய் வந்து நான் இந்த பவுலில் மாற்றிட்டேன். இப்போ தோசை ஊற்றிடலாம். இப்போ நம்ம தோசை தவா வந்து காஞ்சாச்சு. இப்போ தோசை ஊற்றிடலாம். ஓகே, தோசை ஊற்றியாச்சு. இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நான் சொன்ன அந்த Schezwan தோசைக்கு வந்து நான் இந்த சிங்ஸோட இந்த Schezwan சட்னி தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஆட் பண்ணால் போதும். ஓவராக ஆட் பண்ணாதீங்க, ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி அதை வந்து ஈவனாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிடுவோம். அடிப்பக்கம் கொஞ்சம் குக் ஆகட்டும். நம்ம அதுக்கடையில் மேலே வந்து வெஜிடபிள்ஸ் வச்சிடலாம். எவ்வளோ வெஜிடபிள்ஸ் வேணுமோ வெஜிடபிள்ஸ் போட்டுருங்க. அதுக்கப்புறமா சீஸ், மோசரல்லா சீஸ், பீஸா சீஸ் இருக்குல்ல, அதை போட்டுருவோம். இதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன். இது வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் ஆட் பண்ணுங்கள், சும்மா ஒரு கலர் அண்ட் ஃப்ரெஷ்ஷுக்கு. இப்போ வந்து நம்ம தோசையை சுற்றிலும் எண்ணெய் ஊற்றிடலாம். தோசை அடிப்பக்கம் கொஞ்சம் கோல்டன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃபோல்ட் பண்ணிடலாம். இப்போ அடிப்பக்கம் நல்ல கோல்டன் ஆயிடுச்சு. இதை வந்து நான் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணுறேன். இப்போ இந்த தோசையோட ஹீட்லேயே அந்த சீஸ் போட்டிருக்கோம்ல, அது வந்து மெல்ட் ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட ஹெல்தியான Schezwan வெஜிடபிள் சீஸ் தோசை ரெடி. ஸோ இது கூட நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா Schezwan சட்னி வச்சு சர்வ் பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா ஸ்நாக்ஸ், டின்னர் எதுக்கு வேணாலும் கூட சர்வ் பண்ணலாம். ஸோ இந்த தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் கொஞ்சம் Schezwan சட்னி வச்சு சர்வ் பண்ண போகிறேன்.